கூட்டமாக நிற்கிறதுக்கெலாம் தைரியம் தேவையில்ல தம்பி, தனியாக சிங்கிளாக அப்படி கெத்தாக வந்து நிற்கிறதுக்கு தான் தைரியம் தேவை. அந்த தைரியத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு பயங்கரமாக பேசியிருக்காரு. நான் உண்மைதான், அது கூட்டமாக நிற்கிறதுக்கு தேவையில்லை, ஆனால் தைரியமாக தனியாக நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவையில்லை. அந்த தைரியம் யாருக்கு இருக்கிறதா சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் ஊரே தேர்தலுக்கு பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி அதோட பயங்கரமாக பிளானிங்கில் போயிட்டு இருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் சூப்பரான பிளானிங்கில் போயிட்டுருக்காங்க. அப்படி பார்க்கல அண்ணன் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்க. யார் கூட கூட்டணி எதுவும் இருக்கா, இல்லை வழக்கம் போல் நான் தாண்டா அப்படி நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டமாக நிற்கிறது, இந்த கூட்டணிக்குள்ள ஒருத்தர் நான் நிற்கிறதுக்கெலாம் தைரியமாக தேவையில்ல தம்பி, இப்படி மாபெரும் கூட்டணிகள்லாம் இருக்கிற இடத்துல தனியாக நிற்கிற மாதிரி எனக்கு தான் தைரியம் தேவை. 234 தொகுதியிலையும் என்னுடைய வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்னா நான் தானே பெரிய கட்சி, நான் தானே ஒட்டு மொத்தமாக ஒரே கட்சியாக இருந்து எல்லாரையும் கொண்டு போய் எல்லா தொகுதியிலையும் போட்டிட வைக்கிறேன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற லெவலுக்கு சும்மா அப்படி காலரை தூக்கி விட்டு கெத்தா மாசா பேசியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். ஓட்டி போடுறோம் நாங்கள், பெரிய கூட்டணி எங்கள் கூட்டணி தான். நாங்கள் தான் மக்களுக்காக, மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள், முழுக்க முழுக்க மக்களை நம்பி 234 தொகுதியிலையும் போட்டி போடுற கட்சி எதுவோ அதுதானே பெரிய கட்சி தம்பி. கூட்டத்தில் நிற்கிற ஒருவருக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை, தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்கள் பெரிய வீரனுடைய பிள்ளைகள், அதனால் வீர பரம்பரையில் வந்த பிள்ளைகள், அதனால் தனிச்சு நிற்கிறோம். உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். நெக்ஸ்ட் மேட்டர், சீமானுடைய குரல் எப்போ சட்டமன்றத்தில் ஒலிக்கும், எப்போ தானே சட்டமன்றத்துக்குள்ளே போவீங்க நீங்கள் உங்கள் எம்எல்ஏலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, தம்பிகள் ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக நான் போயிடுவேன் அப்படின்னு நம்மளுடைய ஆசைக்குனால அவர் போகிறதா சொல்கிறார். என்ன மீடியா தான் செய்தியாளர்களில் சில பேர் வந்து அதை கேட்குறாங்களே, கேட்கும்போது செய்தியாளர்களுக்கு ஆசை இருக்கிறதா நினச்சிக்கிறாரண்ணே. சரி, நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம்தான், யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா, அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதானேப்பா வேணும், அவ்வளோதான், நல்லா இருந்தால் சரி. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார், இப்போ மக்கள் குரல் மக்கள் மன்றத்தில் பேசுகிறதுக்கே ஆள் இல்லை, சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு சுத்தமாக ஆள் இல்லை. யாராவது ஒரு ஆள் சட்டமன்றத்தில் போய் பேசியிருக்காங்களா மக்கள் பிரச்சனையா? இப்போ நீங்கள் எதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க சட்டமன்றத்தில்? ஏன்னா மக்களுக்காக பேசுறதுக்கு அங்கே குரல் இல்லை, என்னை மாதிரி ஒரு நல்லவே உள்ளே வேணும், அதனால நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தடவை போவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா எனக்கு அப்படின்னு நம்பிக்கையை பதிவு செய்திருக்கிறார் சீமான் அவர்கள். நீங்கள் ஒழிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அது ஒழிக்கும். அது கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது, என் மக்கள்கிட்ட கேட்கணும். மக்கள் மன்றத்தில் பேசுகிறதுக்கே பல சிக்கல்கள் இருக்குது. சட்டமன்றத்துக்கு போனவர்கள் மக்களுக்காக ஒலித்த குரல்களை சொல்லுங்கள். நான் போகணும்னு ஏன் நீங்கள் விரும்புகிறீங்க? மக்களுக்காக அங்கே பேசுகிறதுக்கு குரல்கள் இல்லை, அதுதானே. எல்லாருமே போனாங்க, போய் என்ன செஞ்சுறாங்க? அதனால் அது நான் என்ன போக மாட்டேன்னு அது அடம் பிடிக்கிறேன்னா, போவோம், இம்முறை உறுதியாக நாங்கள் போவோம். அதுக்கடுத்ததா இப்போ கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு கர்நாடகத்தில் பெரிய எதிர்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தக் லைஃப் படத்தை வெளியிடவே மாட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கருத்து சொல்லியிருக்காங்களே அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, என்னடா உங்கள் ஊரில் என்னடா ஓட விட மாட்டீங்க, டேய் உங்கள் ஊரை தாண்டி ஓடவே விடாதா, உலகம் பூரா ரிலீஸ் ஆகுதுடா தக் லைஃபு, பூங்கிட்ட டே பூங்கிட்ட அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். அதுபோக அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ அவர் வந்து தமிழ்லேருந்து கன்னடம் வந்துருச்சுன்னு கமல்ஹாசன் சொன்னார், அதனால் தக் லைஃபை நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு அடம் முடிச்சு அடிக்கிறீங்க, அட்டாக் பண்ணுறீங்க. விஜய் அவர்கள் என்னடா பேசினார், அவருடைய பிகில் படம் மெர்சல் படத்துக்கெலாம் ஏன் எதிர்ப்பு வந்துச்சுங்க, போஸ்டரை கிழிச்சிங்க, அவருடைய பதாகைகளை கீழே போட்டு மிதிச்சிங்க ஏறி, ஏன் ஒன்றும் உங்களுக்கு தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் ஒரு வெறுப்பு, அவ்வளோதான். இதில் உச்சகட்டமாக என்ன டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்லேருந்து கன்னடம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. ஆய்வுபூர்வமான உண்மை அதுதான் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற தகவல். சரி, இல்லை கன்னடம் தனியான மொழிடா, நாங்கள் தான்டா டாப்பு அப்படின்னா காட்டு, ஆய்வறிக்கையை காட்டு, ஆய்வு தகவலை காட்டு, ஆராய்ச்சிகளை காட்டு, காட்ட மாட்டேங்கிறீல்ல அப்படின்ற மாதிரி பல பாயிண்ட்டுகளை பேசியிருக்கிறாரு சீமான் அவர்கள். உங்கள் ஊரில் ஓடாது அவ்வளோ தானே, படமே வராதுன்னு இப்படி உலகம் பூரா ஓட போகுது. உலகம் பூரா 13 கோடி மக்கள் உலகம் பூரா தமிழும் பரவி வாழ்கிறான். இப்போ
எங்கள் மாண்பை நீங்கள் பாராட்டுங்க. உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் 1, 2 நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணோமா? சொல்லுங்கள் நீங்கள். இப்போ சரி, எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நீங்கள் பேசுகிறீங்க. தம்பி விஜய் என்ன பேசினார்? எதுக்கு அவருடைய படம் மெர்சல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோறுட்டியில் கிழிச்சிங்க, படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க. அவர் என்ன பேசினார்? உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு, அதனால் அது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்குது. தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறதுக்கு, இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்குது. ஆனால் அதே கர்நாடகாவிலேருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பாக இருக்குது. தமிழை சனியை ஒழிங்கிறவங்க. அதே கன்னடரை வந்து நாங்கள் தமிழர் தலைவராக இருக்கணும், தந்தையாக இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு, அவ்வளவு அருவருப்பாக இருக்குது அவங்களுக்கு. வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தோற்றுவாய் எது, எங்களுடைய தொடக்கம் எது, எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமாக சொல்கிறோம். இப்படி கன்னடர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்கள், கன்னடம் மொழி எப்போ தோன்றியது, கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்கள். அப்படிதான் அதானே. சரி, அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், அதுக்கு இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு.